நம்ம சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைச்சி பண்ணலாம். லைனிங் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். பாருங்கள், ஓப்பன் சைடு ஆப்போசிட், ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வச்சுருக்கேன். ஈவனாக இல்லை, அதுக்காக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஈவனாக வர்றதுக்காக. அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்றைக்கி அளவு ட்ரெஸ் வச்சு தான் அளவு எடுத்து தைக்க போகிறோம். ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே ஹிப்பு ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க, இடுப்பில் ஜாயிண்ட் வரைக்கும் 14 இன்ச் இருக்குது. 14 இன்ச்சு கீழே ஜாயிண்ட்டுக்கும் மேலே ஜாயிண்ட்டுக்கும் 1 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச் வச்சுக்குவோம். வித்து வந்து 2.5, தையலோடு சேர்த்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்து ஷோல்டர் 3 இன்ச்சு, 3லேருந்து 3.25 வச்சுக்கோங்க. ஆம்கால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, சுடிதார்னால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, 6.5 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து நான் போடுறது வந்து இப்போ வந்து XXL அளவு, நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்தப்பட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் டாப்பில் எந்த அளவு வருதோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வரைஞ்சதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் ஆம்கோல் வளைவு. பாருங்கள், செஸ்ட் அளவு வந்து இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோலுக்கு தான் எடுக்கணும். நல்லாவே இழுத்து அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இழுக்காமல் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைட்டாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கோங்க. 24 சைஸ் இருக்குது, அதில் பாதி 12 இன்ச் வச்சுக்கிறேன் நான். அதில் வந்து தையலுக்கு 1.5 இன்ச். இதில் பார்த்து 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிட்டுறேன். பிகினர்ஸ் வந்து சிந்தட்டிக்கில் பழகாதீங்க, காட்டன் ட்ரெஸ்லேயே மேக்ஸிமம் பழகுங்க. மெட்டீரியலும் காட்டனாக இருக்கட்டும், லைனிங்கும் காட்டனாக இருக்கட்டும். ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. 6 இன்ச் வந்து எல்லாருக்குமே காமனான அளவு. வித்து வந்து 2.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் வந்து இவங்க வந்து ரொம்ப ஹைட்டுக்கு, ரொம்ப கீழே கேட்கறதுனால நான் வெறும் 5.5 இன்ச் வைக்கிறேன். டீப்பு வேணுன்றதுனால 5.5 வைக்கிறேன். இவங்க ரேம்பர் நெக் கேட்டிருக்கனால நான் ரேம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து இந்த ஜாயிண்ட்டு கீழே பாட்டமும் பாடியும் ஜாயின் பண்ணுற இடத்துல இடுப்பளவு எடுத்துக்கோங்க. 20 இருக்குது, 20ல் பார்த்து 10 இன்ச்சு. நீங்கள் இங்கே பேக் சைடு வந்து டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்படி டாட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் அப்படியே டைரெக்டாக வச்சுக்கலாம். நான் வந்து டாட் பிடிக்கல, அதனால 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இந்த இடுப்பு கிட்ட மட்டும் 1 இன்ச்சு இந்த ரெடி அளவுலேருந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இதுலேருந்து ஒரு பாதி அளவு எடுத்து மார்க் பண்ணி இது ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே இழுக்காமல் இது வந்து கரெக்டாக ஈவனாக வரும். இடுப்பு கிட்ட உங்களுக்கு அளவு, கீழே பாடியும் பாட்டமும் ஜாயின் பண்ணும்போது. பேக் வந்து அவங்க 5.5 இன்ச்சு 5.5 தான் கேட்டிருந்தாங்க, நான் 5.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். நான் வந்து ரவுண்ட் நெக் வரைகிறேன் பேக்கு. ஓகே,
இது ஃப்ரண்ட்டு, இது பேக். கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கத்தும் ஆப்போசிட் சைடு, ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கத்தில் இருக்கணும். இது ஈவனாக ஆகிறதுக்காக நான் ஒரு கோட் போட்டுக்கிறேன். இது வந்து கீழே அடிச்சு திருப்புறதுக்கு. உங்கள் சின்ன கை கேட்டாங்க, அதுக்கு நாங்கள் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். கை மட்டும் கட் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு ஹைட்டு, இது வந்து ஒரு 8.5. கீழ் கை வந்து ஒரு 6.25. இது 1 இன்ச்சு ஸ்கேல் 1.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இதுதான் இங்கே நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். 6.5 இன்ச் தான் பெயின் அளவு கையோடது. பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வளைச்சி எடுத்துக்கோங்க. கை ஸ்லீவு அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வளைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் சுடிதார் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹாம்கோல் வந்து நீங்கள் குடைய வேணாம், இப்படியே வச்சு தைச்சிக்கோங்க. ஸ்லீவில் மட்டும் குடைஞ்சிக்கோங்க. சாரி மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. நான் வந்து 4 பீஸாக மடிச்சிருக்கேன். 1 2 3 4 மடிச்சிருக்கேன். நான் இது வந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் போட்டுட்டு அதே மாதிரி தான் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்குது. பாருங்க, இது ஃபோல்டிங். இதை வந்து அப்படியே முக்கோணமாக நம்ம போட்டுக்கிறோம். ஃபோல்டிங்லேருந்து ஓப்பன் பக்கத்துக்கு கொண்டு போய்க்கோங்க. இந்த எண்டிங் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இல்லை உங்கள் ஹைட்டை பொறுத்த வரைக்கும், இதுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு நீங்கள் வேணும் இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும். ரொம்ப ஃபுல்லாக ஹைட்டு கீழே வரணும்னா இதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் ஜாயின் போடுற மாதிரி வரும். இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நான் கீழே வைக்கிறேன். நீங்கள் நேரடியாக உடம்புல அளவெடுத்தாலும் இடுப்புலேருந்து எவ்வளோ தூரம் அவங்க கேட்குறாங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாப்னா இங்கேருந்து இங்கே அளவு வச்சுக்கோங்க. இழுத்து எடுத்தால் 32 வருது. இதில் நம்ம வந்து 8ஆக மடிச்சிருக்கோம். அதனால இந்த ஒரு பீஸை நம்ம வந்து 4ஆக மடிச்சுக்குவோம். இப்போ 2 பீஸுங்கும் போது 8 பீஸ் வந்துடும். அந்த மாதிரி மார்க் பண்ணு, அந்த மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த இடம் எங்கே ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்கள் இடுப்போட அளவு. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நான் இந்த லேஸ் வேணுன்றதுக்காக நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். 32 இன்ச்சு இவங்களோட ஹைட்டு. நான் வந்து 33 வைக்கிறேன். கீழே 1 இன்ச்சு மடிச்செடுப்பேன். மேலே 1/2 இன்ச்சுக்கும் சேர்த்து 33.
பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நம்ம கட் பண்ண பீஸும் ஒரே மாதிரி மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸஸாக இருக்கும் துணி, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. எந்த அளவு ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த அளவுலேயே எல்லா துணியும் கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால தான் இப்போ சொன்னேன். இது பாட்டம், இதுக்கு வந்து கடைசியாக லைனிங் வச்சுக்கலாம். இது ஸ்லீவு, அங்கே இது வந்து கட் பண்ணாமையே வச்சுருக்கோம் கைக்கு மட்டும். இது ஃப்ரண்ட் டு பேக்கு துணி. ஓகே, இது ஃப்ரண்ட் பேக், இது ஸ்லீவ், இது பேக். இந்த ட்ரெஸ் தைக்கிற வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.